1/5/2024 அன்னைக்கு குரு பகவான் மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆயிருக்கார். கும்பராசிக்காரர்களுக்கு இதுல என்ன பலாபலன்கள் அப்படின்னு நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த கும்பராசியிலேருந்து அந்த மேஷராசி 3வது இடம். அந்த 3வது இடத்துல குரு இத்தனை நாள் இருந்த பொழுது என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு இந்த பணி இடத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டு திட்டமிடுறீங்களோ அது எல்லாம் சரியா செய்ய முடியாம ஒரு கஷ்டத்துல இருந்தீங்க. இக்கட்டான சூழ்நிலை நிறைய இருந்தது. இப்ப அவர் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு ரிஷபத்துக்கு போயிருக்கார். இப்ப அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். முதல்ல நல்ல பலன்களை எல்லாம் பார்த்துன்னு வந்துடலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இது வரைக்கும் உரிய அங்கீகாரம் உங்க உழைப்புக்கு கிடைக்கல. மறைமுக எதிர்ப்புகள் இருந்திருந்தது. இப்ப அது இன்னும் தொடர போறது. உங்ககிட்ட பொறாமை பிடிச்ச சிலர் உங்களை பத்தி தவறாக மேலதிகாரிகள்கிட்ட சொல்லலாம். மேலதிகாரிகள்லாம் நீங்க உழைக்கிறதெல்லாம் பார்த்திருந்தாலும் கூட அவங்கெல்லாம் சொல்றத கேட்டுண்டு உங்ககிட்ட சில வருத்தங்கள் கசப்புகள் வச்சுருக்கலாம். அதனால நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எதுல எச்சரிக்கையா இருக்கணும்? உங்களை பத்தி பொறாமப்படுறவங்க போய் எடுத்து சொல்றத நேரடியாக போய் நீங்க அவங்க கிட்ட தாக்க முடியாது. மறைமுக எதிர்ப்புகளையும் காட்டிக்க கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு சின்ன பரிகார பூஜை பண்ணிக்கணும். அது பண்ணிட்டீங்கன்னா குரு பகவான் தன்னோட சுப பார்வையை உங்களுக்கு பார்த்து சுப பலன்களை அதிகப்படுத்தி கொடுத்து மறைமுக எதிர்ப்புகளை வெல்லுவதற்கும் உங்களிடம் பொறாமை கொண்டவர்களிடம் இருந்து நீங்கள் அவர்களை வெற்றி கொள்வதற்கும் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். அதை நீங்க முக்கியமா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்க சேமிச்சு வச்ச பணங்களுக்கு ஒரு பெரிய செலவுகள் சேரும். அது சுப செலவுகளாகத்தான் இருக்கும். ஆனா அந்த சுப செலவுகள் பண்ணறச்சே நீங்க ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு நடந்துக்கணும். இப்ப ரொம்ப நாளா நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சுட்டு இருக்கீங்கன்னா, அந்த வீடை வாங்குறதா இருந்தா அதுல எந்த என்கம்ப்ளன்ஸும் இல்லையான்னு பார்த்துக்கணும். டைட்டில் கிளியரா இருக்கான்னு பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியம் இது. சில பேர் வாகனம் புதுசா வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க. அப்படி வாங்குறதுனா கூட உங்களுக்கு ஒரு யோகம் கிடைக்கலாம். உங்க குழந்தைகளோட படிப்புக்காகவோ அல்லது ஒரு திருமணத்திற்காகவோ உங்களது திருமணத்திற்கோ கூட சுப செலவுகள் ஏற்படலாம். அதுக்கு அம்மனுடைய அருள் வேணும். உங்களுக்கு அந்த அம்மன் அருள் வேணும்னு சொன்னா சிவன் கோயிலுக்கு போய் அம்மன் வழிபாடு பண்ணணும். அந்த கஸ்தூரி மஞ்சள்ங்கிறது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதை வாங்கி பூ போல அதை தொடுத்து பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில்ல போய் அவங்களுக்கு அதை சாத்த சொல்லி புஷ்பமும் சாத்தி இந்த கஸ்தூரி மஞ்சள் மாலையும் ஒரு வெள்ளிக்கிழமையில நீங்க செஞ்சுட்டு வரலாம். இதுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்க ரொம்ப நாட்களாக நீண்ட கனவு உங்களுக்கு எதையோ சாதிக்கணும்னு. பொதுவாகவே உங்க குணம் எப்படின்னா, ஊர் பூரா கூடி ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த ஒப்பீனியன் பிடிக்கலன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத எடுத்து சொல்லிடணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி சுபாவம் உங்களுக்கு இயல்பே உண்டு. ஆனா அதை நீங்க இப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். வீண் வாக்குவாதத்துல ஏற்படக்கூடாது. கூட பணி செய்யறவங்களோட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்க கூடாது. மேல் அதிகாரிகள்கிட்ட பேசுற பொழுது வினயமா பணிவா பேசணும். அதனால குரு பகவான் உங்களுடைய வாக்குக்கு சோதனை வைப்பார். அந்த வாக்கை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கணும். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். வீணா எதுவும் பேசக்கூடாது. யாரை பத்தின எந்த அபிப்பிராயத்தையும் ரொம்ப நெருங்கினவங்க அந்தரங்கமாக நினைச்சு கூட சொல்லக்கூடாது. அடுத்தாப்புல உறவினர்களுக்கும் உங்களுக்கும் எந்த விரிசலும் ஏற்படாம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அது உங்களை பெரிய பிரச்சனையில கொண்டு மாட்டி விட்டுடும். மற்றதை அடுத்த பதிவுல பார்க்கலாம்.